குழந்தையின் ஜாதகத்தில் கோடீஸ்வர யோகம் உள்ளதா? குழந்தையின் கல்வி, எதிர்காலம் மற்றும் அதிர்ஷ்டம் தரும் கிரக அமைப்புகள் மற்றும் எளிய பரிகாரங்களை இந்த செய்தியில் பார்ப்போம். ஒவ்வொரு பெற்றோருக்கும் தங்கள் குழந்தைகளின் எதிர்காலம் குறித்த கனவுகளும் சிறு கவலைகளும் இருப்பது இயல்பானதே. என் பிள்ளைகள் எதிர்காலத்தில் பெரிய ஆளாக வருவானா? அவன் குணம் எப்படி இருக்கும் என்ற கேள்விகளுக்கு விடை தேடும் பெற்றோர்களுக்கு ஜோதிட சாஸ்திரம் ஒரு சிறந்த வழிகாட்டியாக அமைகிறது. ஒரு குழந்தையின் பிறப்பு ஜாதகத்தில் உள்ள சில முக்கிய கிரக அமைப்புகள் அவர்களின் வாழ்வை எப்படி தீர்மானிக்கின்றன என்று இந்த பதிவில் விரிவாக பார்ப்போம். ஒரு குழந்தையின் அடிப்படை குணம் மற்றும் மனநிலையை ஜாதகத்தில் உள்ள சந்திரனின் நிலையும் லக்னமும் உணர்த்தும். சந்திரன் சுப கிரகங்களின் பார்வையில் பலமாக இருந்தால் குழந்தை தாயன்போடும் தெளிவான சிந்தனையுடனும் வளரும். லக்னாதிபதி வலுவாக இருக்கும் பட்சத்தில் குழந்தை நல்ல நோய் எதிர்ப்பு சக்தியுடனும் எதையும் எதிர்கொள்ளும் சுறுசுறுப்புடனும் திகழும். கல்வியும் புத்தி கூர்மையும். புதன் மற்றும் குரு. படிப்பு என்று வரும்போது புதன் மற்றும் குருவின் சேர்க்கை மிக முக்கியமானது. வித்யாகரன் என்று அழைக்கப்படும் புதன் பகவான் பலமாக அமைந்தால் கணிதம், கணினி, அறிவியல் மற்றும் பேச்சு திறனில் குழந்தை சிறந்து விளங்கும். குருவின் அருள் இருந்தால் உயர்கல்வி யோகமும் சமுதாயத்தில் நல்ல அந்தஸ்தும் தேடி வரும். ஜாதகத்தில் 10ஆம் வீடு எனப்படும் கர்மஸ்தானம் வலுவாக இருந்தால் எதிர்காலத்தில் அரசு வேலை அல்லது சொந்த தொழிலில் மிகப்பெரிய உயரத்தை அடைவார்கள். தங்களின் குழந்தை வாழ்க்கையில் பொருளாதார ரீதியாக பெரும் அதிர்ஷ்டசாலியாக வர வேண்டும் என்ற ஆசை அனைவருக்கும் இருக்கும். ஜோதிட ரீதியாக ஒருவரது ஜாதகத்தில் 2, 9 மற்றும் 11ஆம் இடங்கள் வலுவாக இருந்தால் அவர்களுக்கு பிறவியிலேயே தனயோகம் மற்றும் லட்சுமி கடாட்சம் உண்டாகும். 9ஆம் இடம் என்பது பாக்கியஸ்தானம். இது சுப கிரகங்களின் சேர்க்கை பெற்றிருந்தால் குறைந்த உழைப்பிலேயே மிகப்பெரிய அதிர்ஷ்டமும் பரம்பரை சொத்துக்களும் தேடி வரும். அதேபோல் தனஸ்தானமான 2ஆம் வீடும் லாபஸ்தானமான 11ஆம் வீடும் வலுப்பெற்று குரு அல்லது சுக்கிரனின் பார்வைப்பட்டால் அந்த குழந்தை வளர்ந்து சுய தொழில் மூலமாகவோ அல்லது உயரிய பதவிகள் மூலமாகவோ கோடீஸ்வரராக வாழும் யோகத்தை பெறும். குழந்தைகள் கல்வியில் கவனம் செலுத்தவும் ஞாபக சக்தி பெருகவும் புதன்கிழமைகளில் ஹயக்ரீவர் அல்லது பெருமாள் வழிபாட்டை மேற்கொள்வது நல்லது. குழந்தையின் முரட்டு குணம் அல்லது பிடிவாதம் குறைய செவ்வாய் மற்றும் சனிக்கிழமைகளில் குலதெய்வத்தை மனதார பிரார்த்தனை செய்து வரலாம். வியாழக்கிழமைகளில் தட்சிணாமூர்த்திக்கு நெய் தீபம் ஏற்றி வழிபடுவது குழந்தையின் ஒழுக்கத்தையும் ஞானத்தையும் வளர்க்கும். நன்றி, வணக்கம்.